ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகபலத்தை தந்து ஆசீர்வதித்து வருகிற தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் திருநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக, பலப்படுத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக, முன்னேறி செல்வதற்கு கிருபைகளை தருவாராக. தடைகளை தாண்டவும் சத்துருக்களை மேற்கொள்ளவும் வேண்டிய தயவு இரக்கத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். சகல கிருபைகளினாலும் நம்மை நிரப்புவார். தொடர்ந்து உங்களுக்காக தேவன் ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறார். ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்திலும் ஆவியானுடைய ஆழமான ஐக்கியத்திலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தப்பித்து கடந்து போவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். விழித்திருங்கள், விழிப்பாயிருங்கள், தெளிவாயிருங்கள், தேவனோடு இருங்கள், தேவனால் நடத்தப்படுங்கள், தேவ சத்தம் கேளுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தேவ நோக்கத்தை செய்து முடியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களை நடத்தும். இந்த காலை நேரத்தில் 100வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 5 வசனங்கள் இருக்கின்றன. 100ஆம் சங்கீதத்தில் நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீத பகுதி வாசித்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வரணும். நல்ல அழகான ஒரு வார்த்தை. சங்கீதம் 95:2 நீங்கள் வாசிக்கும் போது, துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று எழுதப்படுகிறது. ஆகவே மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு, மன ரம்மியத்தோடு, சந்தோஷத்தோடு நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும். ஆனந்த சந்தத்தோட சன்னதி முன் வரணும். நம்ம தேவ சன்னதியில் வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவருடைய முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அழகான ஒரு பாடல், தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர்
சென்றீ. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ இடை பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கல்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நாகம் தித்தி. கல்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தித்தி. ஓம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஓம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஆமென் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்
நேற்றும் இன்னும் என்று மாறாதவரும் ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரும் ஆகியிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதித்து பாடி ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களோ அவளை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டபடி முகம் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இந்த குடும்பத்திலும் உடைய உள்ளத்திலும் நிறைவாய் இருக்கத்தக்கதாய் கிருபைகளை தாரும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல இருள்கள் விலகட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், கஷ்டங்கள் கவலைகள் மாறட்டும், புது வழிகள் திறக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மறையட்டும், தேவ மகிமை வீட்டில் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமாய் வாழவும், தேவ சித்தத்திற்காக வாழவும், தேவ நோக்கத்திற்காக வாழவும், தேவனால் நடத்தப்படவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மேன்மையான அசுவத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 33, 15, 16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆண்டவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவதற்கு மேலே குறிப்பிட்ட வார்த்தைகளில் சில நிபந்தனைகளை நாம் பார்க்கிறோம். நீதியாய் நடக்க வேண்டும், செம்மையானவைகளை பேச வேண்டும், இடுக்கண் செய்து வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும், பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதறிவிட வேண்டும், தேவையில்லாத யோசனைகளை கேளாதபடிக்கு செவியை அடைக்க வேண்டும், பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகளாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் உயர்த்தி மேன்மையாய் வைக்கிறார். உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதும் தேவனோடு நடப்பதும் சாதாரணமான காரியங்கள் அல்ல. தேவனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கு நாம் பார்க்கிற வசனத்தின்படி ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டையும் ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு ஆழமான தீர்மானமும் எடுத்து நாம் வாழும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 113:7 பாருங்கள். 7-8 வசனங்களை வாசிக்கிற போது சங்கீதம் 113:7 மற்றும் 8 வசனங்களை பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். ஆண்டவர் தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் உயர்த்துவதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற தலைப்பில் இதனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ணவும் கர்த்தரால் உயர்த்தப்படவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் உயர்த்தப்படணும், அப்படிதான் எல்லாருக்கும் வாஞ்ச விருப்பம். எல்லாருடைய ஜெபமும் உபவாசமும் அர்ப்பணிப்பும் அதுதான் முக்கியமான காரணம். தான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அந்த உயர்த்தப்படுவதற்கு வேண்டிய வேதம் காட்டுகிற சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏதோ வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டால் உயர்த்தப்படுவதல்ல. நாம் உயர்த்தப்படுவதற்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் வாசம் பண்ணுவதற்கும் வேதம் என்ன வழிகாட்டுகிறதோ, வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பாதையில் பயணிக்கும் போது தான் நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் தாழ்மையில் இருந்த அநேகரை தேவன் உயர்த்தி
மேன்மைப்படுத்துகிறதை வேதத்தில் நாம் வாசிக்கலாம். அதற்கு காரணம் அவர்கள் தேவன் காட்டிய வழியிலும் தேவனுடைய பரிசுத்தமான சித்தத்துக்கு தங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாகவும் காணப்பட்டபடியினால் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்பட்டார்கள். தேவன் உயர்த்தின சில மனிதர்களை நாம் பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாமை பாருங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரத்துக்குள் நாம் வருகிற போது 35வது வசனம். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எங்களை எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 24:1 வாசிக்கும் போது சகல காரியத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் ஆசீர்வதித்து வந்தார், உயர்த்தப்பட்டார், மேன்மைப்படுத்தப்பட்டார். இன்றைக்கும் ஆபிரகாமை குறித்து நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல், ஆபிரகாமின் விசுவாசம், ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு, தேவனோடு இருக்கிற உறவு, தேவனுக்கு முன்பாக நின்ற நிலை, ஆபிரகாமை குறித்து நிறைய பேசிக்கொண்டே வரலாம். ஆனால் நாமும் அப்படி உயர்த்தப்பட வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, என்னை ஆசீர்வதியும் என்று நாம் சொல்லும்போது ஆபிரகாமிடம் இருந்த அதே குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அந்த குணங்களும் பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு எந்த தடையுமே இல்லை. அப்போ ஆபிரகாம் உயர்த்தப்படுவதற்கு காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். முதல்ல மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனை கத்த உயர்த்துறதுக்கு மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்தில் தள்ளிட்டு போ, வலைய போடு. கீழ்ப்படிந்தான், அற்புதங்களை கண்டான். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் பார்க்கிற போது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சகல விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் வலைகளை போடு என்று சொன்னார். ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போன போது அற்புதங்களை கண்டார். ஆண்டவர் சேரை உண்டாக்கி கண்களிலே பூசி சீலமாம் குளத்துக்குள் போய் கழுவு என்று சொன்னார். கழுவினான், அற்புதத்தை கண்டான். கீழ்ப்படிதல் அவசியம். 10 குஷ்டரோகிகள் கீழ்ப்படிந்து போனார்கள். வழியில் போகும்போது அற்புதத்தை கண்டார்கள். நாகமானை பார்த்து எலிசா சொன்னார், நீ 7 தரம் நீ முழுக என்று சொல்லி. ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் விதாண்டவாதம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு கீழ்ப்படிந்தார், அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கீழ்ப்படிந்த எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ உயர்ந்த இடத்துல நம்மளை கர்த்தர் கொண்டு வைக்கணும்னா நம்முடைய கேரக்டர், நம்முடைய தெய்வீக சுபாவம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியதாக இருக்கணும். தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் தேவன் ஒரு உயர்ந்தமான ஸ்தானத்தில் கொண்டு வைப்பார். அநேகர் தொழிலுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்க திறமையை நம்பியிருப்பாங்க, அவங்க பொருளாதாரம் பணத்தை நம்பியிருப்பாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம தொழில்கள் செய்யும்போது அந்த இடத்தில் ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எனக்கு ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபரை தெரியும். அவர் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிப்பார். இன்றைக்கு தொழில் செய்கிற அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. அதற்கு முற்றிலும் கீழ்ப்படிவதில்லை. மனம் விரும்புவதையும் மாம்சம் விரும்புவதையும் உலகம் விரும்புவதையும் அநேக செய்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அப்படி இல்லாதபடி தேவன் நம்மளை உயர்த்த வேண்டுமானால் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் உண்டாகும். ஆகவே தேவ சித்தத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கும் பரிபூர்ணமான சித்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்ம ஒப்பு கொடுக்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான்
என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. சேர்ந்து பாடுவோமா? அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படியும் போது கர்த்தர் உயர்த்தி மேன்மையான ஸ்தலத்தில் இருக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இரண்டாவது தேவ சித்தம் செய்யும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 9:6 பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ இரண்டாவது தேவ சித்தம் செய்ய வேண்டும். தாவீது தனக்கு விருப்பமானதையெல்லாம் செய்வான் என்று அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். தேவ சித்தம் செய்யும்போது ஒரு மனிதன் மேன்மையான இடத்துல உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு அநேகருக்கெல்லாம் இந்த சித்தம் செய்வதற்கு விருப்பமே இல்லை. தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். தங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். மனம் போன போக்கில் நான் போவேன், என்ன பிளஸ் பண்ணுங்க. நான் இஷ்டமானதை செய்வேன், என்ன பிளஸ் பண்ணுங்க. நான் உமக்கு விருப்பமில்லாத செய்வேன், என்ன பிளஸ். இப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்காங்களே தவிர, ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி போகும்போது கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். மனம் போன போக்கில் போனது நிமித்தம் சொத்துக்களை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், நல்ல சாட்சியை இழந்தவர்கள், தேவன் வைத்த உன்னதமான எதிர்கால திட்டங்களை இழந்தவர்கள் ஏராளம் உண்டு. அப்படி மனம் போன போக்கில் போகாதபடி தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உலகத்தில் எங்கும் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன பார்க்கிறோம்? எப்படி வேணாலும் நடந்துக்கப்பா, எப்படி வேணாலும் நீ செஞ்சுக்க, எது வேணாலும் நீ பண்ணுங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, ஜெபிச்சா போதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது தவறு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு ஜெபிப்பதற்கு மட்டும் தேவனை சார்ந்து கொள்வது அது தவறான பழக்கம். அப்படி இல்லாதபடி தேவன் உயர்த்தணும்னா தேவ சித்தத்துக்கு நம்ம உட்பட்டு நம்ம இருக்கிற போது கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கி அநேகருடைய விருப்பங்கள் என்ன? நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனால் கர்த்தனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தனை பிளஸ் பண்ணணும். அது நிச்சயமாக ஒரு நாளும் நடக்காது. என்னுடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். மூன்றாவது, குறைந்த நேரத்தில் நாம் அதை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உயர்த்துவார். ஆதியாகமம் 39:9 பாருங்கள். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆமென். தேவனுக்கு பயப்பட்ட யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அதாவது
புறஜாதி மக்களுக்கு நமக்கு என்ன உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் பயப்படுகிற நோக்கமே வேறு, நம்ம தேவனுக்கு பயப்படுகிற நோக்கமே வேறு. நம்ம ஆண்டவருக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னா, ஐயோ என் வாழ்க்கையை பார்த்து தேவன் துக்கப்படக்கூடாது, ஆவியானவர் விசனப்படக்கூடாது, ஆண்டவரை நான் துக்கப்படுத்துகிற மனிதனாய் வாழ்ந்து விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம தேவனுக்கு பயப்படுவோம். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. அப்போது நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம். 128ஆம் சங்கீதம் எல்லா இடங்கள்லையும் அதை வாசித்து தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவப்பா. ரெண்டாவது, உனக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க. ரெண்டாவது, பிள்ளைகள் கிடைப்பாங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்ப, சமாதானத்தை காண்ப. எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட முதல் வசனம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் உள்ள ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் உள்ள ஒரு மனுஷி ஒரு குடும்பத்தில் காணப்படும் போது அந்த குடும்பத்தை உயர்த்துகிறார். ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தில் இல்லையே, அநேக குடும்பங்களில் இல்லை. ஆனால் கர்த்தனை ஆசீர்வதிக்கணும். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்கிற ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் அது ஆசீர்வாதத்திற்கு அதுவே போதும். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல இருதயம் வேணும். அந்த இருதயம் இருந்தால் தான் நமக்கு ஆயத்த பண்ணப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாதகமாகவே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவ சித்தத்துக்கும் தேவ நோக்கத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், சூழ்நிலை எல்லாம் மாறிடும். கர்த்தரை நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். சூழ்நிலை பயங்கரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பலவிதமான பாதகத்தை கொண்டு வரும் போல தெரியும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்தா போதும், சூழ்நிலையெல்லாம் சாதாரணமாய் நமக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேலை பாருங்கள், அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவங்க வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்த்துவதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம். முதலில் சொன்னேன் கீழ்ப்படிதல், ரெண்டாவது தேவ சித்தம், மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது நம்ம உயர்ந்த இடத்தில் இருக்கவும் உயர்ந்த ஸ்தானங்களில் வாசம் பண்ணவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். தொழில் செய்வர்களுக்கு ஜெபிக்கும்போது நான் சொல்லி அனுப்புவேன், பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தொழிலை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய குடும்பங்கள் சபையில் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நல்ல தொழில் செய்கிறார். கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார், தாழ்மையிலிருந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு சிறப்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை உயர்த்த ஸ்தலத்தை வைக்கணும்னா நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் நம்ம மாறணும். வாழ்க்கையை பார்த்து தேவன் பாராட்டணும், நம்ம வாழ்க்கையை பார்த்து தேவன் சந்தோஷப்படணும், நம்ம நடக்கிற விதத்தை பார்த்து கர்த்தர் சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிற போது அந்த குடும்பத்தை தேவன் உயர்த்துகிறார், அநேகர் ஆசீர்வதிக்கிறார். சில குடும்பங்களில் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, மனைவியை கணவன் நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் கூட தாய் தகப்பன் வாழுகிறது இல்லை. அதனால் ஆசீர்வாதங்கள் இடம்பெயர்ந்து கடந்து போகிறது. அப்படி இல்லாதபடிக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள, உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்து இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த பாடலை அப்படியே பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, களங்களில் நிரம்பிடும் தானியமோ, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமோ, களங்களில் நிரம்பிடும் தானியமோ, நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
வைப்பார். நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. Hallelujah. 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 உயர்த்துகிறவரே, உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ண வைக்கிறவரே, தூக்கி எடுக்கிறவரே, மேன்மைப்படுத்துகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் நிற்கிற மக்கள் ஒருவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் உயர்த்துவதற்கு நீர் எதிர்பார்க்கிற தேவனை கீழ்ப்படுகிற அந்த இருதயமும் தேவ சித்தத்தை செய்கிற வாஞ்சையும் தகப்பனே, அது மட்டுமல்ல, உடைய கிருபைகளை அளவில்லாமல் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவளுக்கு உண்டாகட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தை காண்கிற கிருபைகள் உண்டாகட்டும். தொழில் நிலத்தில் ஒரு சமாதானத்தை தாரும். வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானத்தை தாரும். சமாதானத்தை கெடுக்கிற மனிதர்களை அப்புறப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கலங்கி நிற்கிற பெற்றோர், எதிர்காலத்தில் துக்கப்படுகிறவர்களை கத்திருந்த நேரத்தில் அவளுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டிட நிற்கும் அப்பா. குடும்பத்தில் பிரச்சனைகளோடு காணப்படுகிறார்களப்பா. மனைவியை கணவன் நம்பாமல், கணவனை மனைவி நம்பாமல், பலவிதமான தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டது நிமித்தம் குடும்பங்கள் சீரழிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அற்புதங்களை செய்யும். குடும்பம் ஒற்றுமை ஒருமனத்தோடு வாழட்டும். வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிக்க பார்க்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் கட்டப்படட்டும் அப்பா. செல்போனோடு அதிக நேரம் செலவழித்து தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்கு மனமிறங்கும்படி ஜெபிக்கிறோம். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சத்துரு சீரழித்து விடாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். வயதிற்கு முன்பதாகவே தேவையில்லாத பாதையில் பயணித்து தேவையில்லாத கள்ள நட்புகளை உண்டாக்கி எதிர்கால திட்டத்தை நாசமாக்குற ஆவிகள் அழிந்து போகட்டும். நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும். உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ண உதவி செய்யும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கட்டும். சிறந்த இடங்களில் திருமணங்கள் நடக்கட்டும். புத்திர வாக்கியங்களை கட்டையிட்ட அற்புதங்களை செய்யும் அப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உண்டாக்கப்படட்டும். ஒரு மனத்தின் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தேவனே, ஒரு விசை மனமிறங்கி அற்புதங்களை செய்யும். பொருளாதார மந்த நிலைகள் மாறட்டும். பல மைல்கள் தூரம் நான் பயணம் செய்து வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது, பல பேருந்துகளில் ஏறி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி
ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கட்டையிட்டு ஒரு ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பதவி மாற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வழிகளை உருவாக்கித்தாரும். வங்கியில் வாங்கின கடத்தை அடைக்க முடியாதபடி தடுமாறிக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்துதாரும். இனி கடனே வாங்கக்கூடாது என்கிற நல்ல தீர்மானத்துக்கு பிள்ளைகள் வருவதற்கு உதவி செய்யும். சம்பள உயர்வுகள் உண்டாகட்டும், பதவி உயர்வுகள் உண்டாகட்டும், சொந்தமான வீடு வாசல்கள் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் வாழ கிருபைதாரும். ஜபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். உயர்ந்த இடத்தில் வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார், பேசிக்கொண்டிருக்கிறார், இன்னும் பேசுவார். அவருடைய கரம் உங்களை நிச்சயமாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.